பாக்யராஜ் நடிகை பூர்ணிமாவை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாலும் அது அவருக்கு இரண்டாவது திருமணம் தான். முதலில் நடிகை பிரவீனாவை தான் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு பாக்யராஜ். பிரவீனாவை எப்படி காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு, அவங்களுக்கு என்னாச்சு, அதன் பிறகு ஏன் நடிகை பூர்ணிமாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு என்பதனை பற்றி பார்க்கலாம். 1976ஆம் ஆண்டு கே பாலச்சந்தர் இயக்கத்துல மன்மத லீலை என்ற திரைப்படத்தில் கமலஹாசனுடன் முக்கிய கதாபாத்திரத்தில் அறிமுகமானவங்க தான் பிரவீனா. 1977இல் மலையாளத்துல மனசூர் மயில் என்ற படத்துல நடிச்சாங்க. இதிலும் சின்ன வேடம். தொடர்ந்து தெலுங்கு, கன்னட படங்கள்ல நடிச்சாங்க. மலையாளத்துல ஜெயன் நடித்த மற்றொரு கர்ணன், விஸ்வரூபம், அவள் கண்ட லோகம், சத்ரு சம்ஹாரம் போன்ற படங்கள்லயும் நடிச்சிருந்தாங்க. எல்லாமே சின்ன சின்ன வேடங்கள் தான். 1977 முதல் 78 காலகட்டத்துல நடிகை பிரவீனா அதிகம் மலையாள படங்கள்ல நடிச்சாங்க. 1979இல் சுதாகர், தீபா நடித்த மாந்தோப்பு கிளியே, விஜயகுமார், சுஜாதா நடித்த அடுக்குமல்லி, விஜயன், ஷோபா நடித்த பசி உள்பட பல படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. 1980 பிரவீனா நடித்த படங்களில் ஜம்பு, பாமா ருக்மணி இரண்டுமே முக்கியமானது. ஜம்புவில் வழக்கம் போல சின்ன வேடம் தான். பாமா ருக்மணியில முதன் முறையாக இரண்டாவது கதாநாயகியான ஒரு அந்தஸ்து பெற்றாங்க பிரவீனா. பிரவீனா சின்ன வேடங்கள்ல நடிச்சு கொண்டிருக்கும் போதே பாக்யராஜுடன் நட்பு ஏற்பட்டிருக்கு. பிரவீனாவை போலவே பாக்யராஜும் அப்போது சினிமாவில் ஒரு இடத்தை பிடிக்க போராடி கொண்டிருந்திருக்காரு. அவருக்கு பிரவீனாவினுடைய நட்பு பொருளாதார ரீதியாகவும் உதவியா இருந்தது. இந்த நிலையில் பாக்யராஜ் நாயகனாக நடித்த பாமா ருக்மணியில் இரண்டாவது நாயகியாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு பிரவீனாவுக்கு கிடைத்தது. தமிழில் பிரவீனா நடித்த குறிப்பிடத்தகுந்த படங்கள்ல முதன்மையானது பாமா ருக்மணி. இதில் தான் டைட்டில் வேடமே அவங்களுக்கு கிடைச்சது. பிரவீனா கேரளாவை சேர்ந்தவங்க, எனவே அவங்களுக்கு தமிழ் தெரியாது. அவங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்க சென்றவர் தான் பாக்யராஜ். அப்போதுதான் இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்திருக்கு. பாமா ருக்மணி திரைப்படம் வெளியான ஒரு வருடத்திற்கு பிறகு 1981இல் தனது நெடுநாள் காதலர் பாக்யராஜை பிரவீனா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணத்திற்கு பிறகும் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 1983இல் மஞ்சள் காமாலை நோயால தனது 25வது வயதில் மரணம் அடைஞ்சாங்க. அப்போது பிரவீனாவிற்கு வயது 25. அவரது மரணத்திற்கு பிறகு நடிகை பூர்ணிமா ஜெயராமை பாக்யராஜ் திருமணம் செய்து கொண்டது குறிப்பிடத்தக்கது.